அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் சலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இன்றைக்கி சொல்லக்கூடிய செய்தி ஒரு முக்கியமான தகவலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இது பயான் கிடையாது, முக்கியமான ஒரு செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய பிறை 10 அன்று கட்டாயம் நோன்பு வைத்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்தில் கேட்டாங்க, இது யூதர்கள் நோன்பு வைக்கிறாங்களா, என்ன காரணம்னு கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு விடுதலை கிடச்சிச்சின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷம் நான் ஹயாத்தோடு இருந்தால் இன்னொரு நோன்பையும் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவங்க சொன்னதிலிருந்து இமாம்கள் சொல்லி தர்றாங்க, அந்த பிறை 10ஓடு சேர்த்து பிற 9 நோன்பு வைக்கணும், அப்படி இல்லைன்னா பிற 10ஓடு சேர்த்து பிற 11 நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நோன்பு வைக்கிறதுனால என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு நோன்புனால அல்லாஹ் தஆலா ஒரு வருடத்தினுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நோன்பை சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி காலகட்டத்தில் சிலர் வைக்கலாம், வைக்கக்கூடாது, ஒன்று வச்சா போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யூதர்களுக்கு மாற்றமாக செய்யணும் நிறைய விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயங்களை இந்த நோன்பும் கட்டுப்பட்டது என்பதை நம்முடைய கவனத்திலே வைக்க வேண்டும். இந்த நோன்பு வைக்கிறதுனால நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் விடுதலையை கொடுத்துருக்கிறான். அந்த விடுதலையை அல்லாஹ் நமக்கும் தர்றான். எனவே இந்த நோன்புகளை கடைபிடித்து இதன் மூலமாக எல்லா துன்பங்களை விட்டும் விடுதலை பெற்று எல்லா நன்மைகளையும் நிரப்பமாக பெற்று வாழக்கூடிய நல்லோருடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. நோன்பு வைக்க முடியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணால் கூட அந்த நன்மையும் கிடைக்கும் என்பதை உடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.